அனைவருக்கும் வணக்கம். சுவையும் நலமும் அறிவோம் வலையொலியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முருங்கைக்கீரை துவையல். இந்த முருங்கைக்கீரை அதிக மருத்துவ பயன் கொண்டது, அதிக சத்துக்கள் நிறைந்தது, நிறைய வைட்டமின், மினரல் அண்ட் கால்சியம் சத்துக்கள் நிறைந்தது. அப்படிப்பட்ட சத்துமிக்க இந்த முருங்கைக்கீரையை நம்ம குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறது தாய்மார்களுக்கு பெரும் போராட்டமாக இருக்குது. அதற்காக தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சுவையும் நலமும் அறிவோம் வலையொலியில் பதிவிட்டிருக்க வீடியோக்குள்ளே பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சுவையும் நலமும் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. இந்த முருங்கைக்கீரையில் ஒரு துவர்ப்பு கசப்பு தன்மை இருக்கும். அதனால் நிறைய குழந்தைங்க இந்த கீரையை சாப்பிட அடம் பிடிப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டு ஒரு 2.5 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து பொன் வறுவலாக வறுத்துக்கணும். அடுப்பை தீ கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சீக்கிரமாக கருகிடும். ஓரளவு இது பொன்னிறமாக வறுபட்ட உடனே அதில் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துருக்கேன். இது நான் ஒரு 7 பேருக்கு சாப்பாடு கிளற அளவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு அளவு குறைச்சி வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி பொருட்களை போட்டுக்கோங்க. இந்த கடலைப்பருப்பும் உளுந்தும் நல்ல பொன்னிறமாக வறுபடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சுவையும் மணமும் வரும், இல்லைன்னா டேஸ்ட்டு மாறிடும். அதனால் நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போடுறதோடு சேர்த்து நீங்கள் நிலக்கடலை, எள்ளு இப்படி கூட நீங்கள் ஏதாவது போட்டுக்கலாம். ஆனால் நிறைய பொருட்கள் சேர்க்காம இந்த மாதிரி செய்கிறதும் சுவையாக தான் இருக்கும். இந்த சின்ன வெங்காயமும் அதிக இரும்புச்சத்து உடையது, நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது. இந்த பூண்டும் கூட கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் மிக மிக நல்லது. மிளகாய் இங்கே நான் 5லிருந்து 6 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீரகம் ஒரு தேக்கரண்டி சேர்த்துக்கோங்க. புளி ஒரு சின்ன கோழி குண்டு அளவு சேர்த்துருக்கிறேன். இந்த புளியை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டு இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். பாருங்கள், இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்ல பொன்னிறமாக வறுபட்டுடுச்சு, மிளகாய் வறுபட்டுடுச்சு, வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த கட்டத்தில் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு தட்டில் எடுத்து ஆற விட்டுடுங்க. இதற்கப்புறமா நம்ம அலசி தண்ணி இல்லாமல் வச்சுருக்கக்கூடிய முருங்கைக்கீரை 3 கைப்பிடி அளவு அந்த சட்டியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் எண்ணெயில் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெந்து கெட்டது முருங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முருங்கைக்கீரையை அதிக நேரம் சமைக்கவும் கூடாது, அரைக்குறையாக சமைக்கவும் கூடாது. அப்போ எப்படி சமைக்கிறது? இந்த முருங்கைக்கீரையை ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் மட்டும்தான் சமைக்கணும். மூடி போட்டு சமைக்கக்கூடாது. மூடி போடும் போது கீரையினுடைய நிறம் மாறிடும். அந்த மாதிரி நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு திறந்து வச்சு நம்ம ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கீரை நல்லா படபடன்னு பொரிஞ்சு எண்ணெயில் சுருண்டு வரதளவுக்கு வதக்கி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பாத்திரம் நிறைய நம்ம கீரை போடுறோம்ல, இதை நீங்கள் அந்த பொருட்களோடு சேர்த்தே போட்டு வதக்கலாம். நான் பாத்திரம் சின்னதாக எடுத்துட்டதுனால அந்த பொருட்களை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த கீரையை தனியாக வதக்கிக்கிறேன். இது ஓரளவு சுருண்டு வந்ததுக்கப்புறமா உப்பு சேருங்க. அப்போ தான் உங்களுக்கு எவ்வளவு உப்பு சேர்க்கணுங்கிறது தெரியும். கீரை படபடன்னு பொரிஞ்சு நல்லா வதங்கி வருது. இப்போ இந்த கீரை நல்லா சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு இதை வதக்கி விடணும். இந்த முருங்கைக்கீரை முடி, நகம், தோல், எலும்பு, பல், இதயம், வயிறு என்று பயன்பெறாத உறுப்புகளே இல்லை. அந்த அளவுக்கு இது எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு தேவையான சத்துக்களை கொண்ட ஒரு கீரையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த முருங்கைக்கீரை நம்ம கிராமப்புற மக்களுக்கும் சரி, நகர்ப்புறத்துலேயும் சரி எளிதாக கிடைக்கக்கூடியதாகவும் செலவு குறைவானதாகவும் இருக்குது. அதனால் இந்த முருங்கைக்கீரை ஒரு அருமருந்து. உங்களுக்கு முடி நல்லா வளரணுமா, முகம் நல்லா அழகாக பளபளன்னு இருக்கணுமா, தோல் வியாதிகள் சரியாகணுமா, எலும்பு பலமாகணுமா, பல் உறுதியாகணுமா, புண் சீக்கிரம் ஆறணுமா, இப்படி
நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்கணுமா, எல்லாத்துக்குமே இந்த முருங்கைக்கீரையை வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு 2 முறையாவது சாப்பிடுங்க. கர்ப்பிணி தாய்மார்கள் அவசியம் இதை வாரத்துக்கு ஒரு 2 முறையாவது சாப்பிட்டு வாங்க. அதில் இரத்த சோகை இருக்கவங்க தினமுமே இதை சூப்பாவோ இல்லை சாம்பார், கூட்டு, பொரியல் அல்லது இந்த மாதிரி துவையலாக செஞ்சு சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த முருங்கைக்கீரை நமக்கு இரத்த சோகையை குணப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஆண்மை குறைபாடு, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது பிசிஓடி, கர்ப்பப்பை கட்டி, உதிரப்போக்கு, வெள்ளைப்படுதல், வெட்டைன்னு சொல்லுவாங்க, உடல் சூட்டுனால ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல், இது அனைத்தையுமே குணமாக்குது. அடுத்தது உடல் சூட்டை குறைக்குது, வயிற்று புண்களை ஆற்றுது, கை கால் வலி, மூட்டு வலின்னு இப்போ அதிகமாக வலி மாத்திரை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மக்கள். அது அதிக பாதிப்பை தரக்கூடியது இந்த வலி மாத்திரைகள். இதற்கு மாற்றாக நம்ம இந்த மாதிரி முருங்கைக்கீரையை சாப்பிடலாம். முடக்கத்தான் கீரை, வாத முடக்கி, பிரண்டை போன்ற அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை நம்ம இப்போ அதிக அளவு உணவில் தவிர்த்துட்டோம். நம்மளுடைய முன்னோர்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி தான் 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. நாமளும் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்துவோம். அதிகம் பயன் தரக்கூடிய இந்த முருங்கைக்கீரை அவசியமாக உணவில் சேர்த்துப்போம். இந்த முருங்கைக்கீரைக்கு இப்போது தேங்காய் ஒரு 4 தேக்கரண்டி விட்டு அதை நல்ல ஒரு ஈரப்பசை போகிறதளவுக்கு வதக்கி எடுத்துக்கிறோம். இதை அப்படியே ஃப்ரெஷ் தேங்காவாக கூட நீங்கள் போடலாம். நம்ம குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு லஞ்ச் பாக்ஸாக கொடுத்து விடும்போது கெட்டிட வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஈரத்தன்மை போகிறதளவுக்கு மட்டும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி எடுத்துகிட்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரொம்ப மைய அரைக்காமல் ஓரளவு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த முருங்கைக்கீரையினுடைய அந்த கசப்பு தன்மையை போக்குறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறோம். இதில் இருக்கக்கூடிய பூண்டு, சின்ன வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேங்காய், இது எல்லாமே அந்த கசப்பு தன்மையை போக்குறதுக்கு பயன்படுது. இதில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு வாங்க. அப்படி உங்களுக்கு தண்ணி சேர்க்கணும்னா லேசாக அந்த வாணலியை அலசிட்டு அந்த தண்ணியை தெளித்து விட்டு வதக்கி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ அரைச்ச விழுதை ஒரு வாணலியில் ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டு அதில் கடுகு, சீரகம் போட்டு பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க துவையலை ஒரு 3 தேக்கரண்டி, அதாவது எவ்வளவு சாதம் கிளறீங்களோ அதுக்கேற்ற அளவு துவையலை சேர்த்து அந்த நெய்யிலேயே லேசாக வதக்கி விட்டு சாதத்தை போட்டு உப்பு சரி பார்த்து கொடுத்து விட்டுடுங்க. இதை நம்ம சும்மாவே நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ நம்ம என்ன பயன்படுத்துகிறோமோ அதை பயன்படுத்தி கூட செய்யலாம். இல்லை எதுவுமே சேர்க்காமல் சாப்பாட்டில் பிசைஞ்சு கூட சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு இன்னும் சுவையை கூட்டி கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த முறை நீங்கள் கொடுத்து விடும்போது அவங்களே கேட்டு சாப்பிடுவாங்கன்றதுக்காக தான் நம்ம இவ்வளவு மெனக்கெட்டு நெய்யில் ஒரு தடவை வதக்கி சாப்பாட்டில் பிரட்டி நம்ம கொடுத்து விடுறோம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சத்தான உணவுகளை அவங்க விரும்புகிற மாதிரி இன்றைக்கி பல பள்ளிகளில் கூட அதை செய்கிறாங்க. சிகப்பு நாள், பச்சை நாள், மஞ்சள் நாள், அதுக்கேற்ற மாதிரி உணவு வகைகள் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரி பச்சை நாளில் நம்ம இந்த மாதிரி கீரைகளை, கருவேப்பிலையை இந்த மாதிரி துவையலாக செஞ்சு அதை நெய்யோடு சேர்த்து சாதத்தில் பிரட்டி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சேர்த்துருக்கோன்னு தெரியாது. ஆனால் சத்தான உணவுகள் சாப்பிட்டுட்டு வருவாங்க. நமக்கும் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரையை பிலிப்பைன்ஸில் இன்னும் பல நாடுகளில் பொடி செஞ்சு மாத்திரைகளாக விற்கிறாங்க. அந்த இரத்த சோகைக்கு மாத்திரைகளாக வைக்கிறாங்க. அது ஒரு ரொம்ப விலை உயர்ந்த ஒரு மருந்தாக கூட பயன்படுது. ஆனால் நம்ம வீட்டில் நம்ம ஊரில் எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரையினுடைய அருமை தெரியாமல் இருக்கிறாங்க. ஆடு மாடுகளுக்கு உடைச்சி போடுறாங்க. ஆனால் மனுஷங்க அதை அதிகமாக பயன்படுத்தாமல் இருக்கிறாங்க. நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா நம்ம இன்றைக்கி என்ன சாப்பிட்றோமோ அதை தான் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. இந்த வயசுலேருந்தே அவங்களுக்கு வாரத்துக்கு 2 முறையாவது ஏதாவது ஒரு கீரை, கருவேப்பிலை இந்த மாதிரி சத்தான உணவுகளை சேர்த்து கொடுத்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுவையும் நலமும் அறிவோம் வலையொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சுவையும் நலமும் அறிவோம் வலையொலியில் நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள், உணவு வகைகளில் இருக்கக்கூடிய சத்துக்கள், அது குணப்படுத்தக்கூடிய வியாதிகள், பலப்படுத்தக்கூடிய உறுப்புகள், இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கு என்னை விட மேலானதாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நானும்
படித்து தெரிஞ்சுக்கிறேன். தொடர்ந்து சுவையும் நலமும் அறிவோம் வலையொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொளியை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.